குக் வித் கோமாளில இப்போ நடக்கிறத என்னன்னு சொல்ல. எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டேன், அவங்க சொன்னதை உங்ககிட்ட சொல்றேன். அந்த லேடியை எதுக்கு தான் உள்ள வச்சீங்க? அந்த பிரியங்காவை தான் சொல்றேன். அவ எந்த ஷோ போனாலும் அது உருப்படாது. என்ன நடந்ததுன்னா, எப்பவும் போல மணிமேகலை ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த பிரியங்கா இன்டர்ஃபியர் ஆயிட்டே இருந்தா. அப்போ தாமு அப்பா தான் பிரியங்கா வாய மூடுவாரு. ஒரு டவுட்டுங்க, போன வாரம் என் தம்பி அட்வான்டேஜ் டாஸ்க் ஜெயிச்சான். அத வந்து சும்மா ஏதோ உள்ள வந்து பிரியங்கா பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. நீங்க வரும்போது ஓல்ட் குக்ஸ் வரல, லெஜெண்டரி குக்ஸ் வரவே இல்ல. இன்னைக்கு நாங்க வைக்கிறது சட்டமே. பிரியங்கா இது ஸ்டார்ட் மியூசிக் இல்ல பிரியங்கா, இது குக் வித் கோமாளி. ஏற்கனவே அந்த பிரியங்கா கமல்ஹாசன் ஷோல பண்ணத நம்ம எல்லாரும் பார்த்தோம். இந்த பிரியங்கானால தான் டிவி ஆங்கர்ஸ் இவங்களெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இவங்க எல்லாரும் பிரியங்காவால ஒதுக்கப்பட்டாங்க. இப்போ அந்த லிஸ்ட்ல மணிமேகலையும். எல்லாமே இப்பதான் வெளியே வருது. என்னமோ நான் தான் பெரிய ஆளுன்ற மாதிரி அந்த பிரியங்கா பண்றா. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல 2 பேருக்கும் விவாதம் ஆரம்பிக்க யாரையுமே கட்டுப்படுத்த முடியல. இப்போ ஒரு ஆடியோ பிளே பண்றேன், கேளுங்க. சொன்னது இந்த மூஞ்சிதான். பேசுறதுக்கு வேலை வச்சுக்காதீங்க, புரியுதா? மணிமேகலை நீங்க பேசுறது டிஸ்டர்ப் ஆகுதுங்க. எதுக்கு நீங்க கத்தி கத்தி பேசிட்டு இருக்கீங்க? நம்ம சொல்றோம்ல முடிச்சிடறோம்னு சொல்லிட்டு, புரியுதா? நீனும் சொல்றதுக்கு சரி வா பாக்கலாம், வா. இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு கத்துக்கோங்க முதல்ல, சரியா? உட்காந்து நீங்க வந்து காமிக்கிறீங்க, அவ்வளவுதானே? பெரிய இது மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. அறிவாளித்தனம். ஏன் ரூடா பேசுறீங்க? உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு நாள் இவளோட விஷயத்துல எதுக்குமே நான் வந்து போட்டி போட ரொம்ப டவரா பேசுறதுக்கு வேலை வச்சுக்காதீங்க, புரியுதா? ஆமா, உன்னை அனுப்பணும் வெளியே. இப்போ வெளியே போ, கிளம்பு. நீங்க எப்படி வேணா பேசுறீங்க, உங்களுக்கு இரஸ்பான்சிபிளா பேசுறீங்க. அதுதான் நான் இப்படி பேசுறீங்க சொல்லி ஒரு நாள் ஒரு பேச்சு பேசாத. யார் வெளியே போறா பாப்பா? உங்களுக்கு வெட்டியா இருக்கீங்க, வேற எங்கயாவது நில்லுங்க. தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்றீங்க. ஃப்ரீ செஷன் தேவையில்லை. உங்க வீட்டோட நிறுத்திக்கோங்க. ஒண்ணு தவிர நீங்க இல்லனா மட்டும் தான் நான் எடுப்பேன். ஆனா எங்கேயோ போய் தொலைங்க. கேட்டிங்களா? அதுக்கப்புறம் மணிமேகலைய போய் பிரியங்கா காலில் விழ சொல்றாங்க அந்த ஷோக்காரங்க. நியாயம் செத்து போச்சு.